உங்களோட குணாதிசயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். ஒருத்தர் போயிட்டு முனிவர்கிட்ட கேட்டாராம், என்னோட குணாதிசயம் பற்றி எனக்கு தெரியலை, நான் நல்லவனா கெட்டவனா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு அந்த முனிவர் சொன்னாராம், நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை கேட்டுட்டு நீ எந்த மாதிரி குணாதிசயத்தை கொண்டவன் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு சொன்னாராம். அவர் சொன்னாராம், உன் கையில் நான் 3 பொம்மை கொடுக்குறேன், அந்த 3 பொம்மையை நீ 3 வகையான பாத்திரத்தில் இருக்க தண்ணியில் போடணும்னு சொன்னாராம். அதே மாதிரி அவனும் போட்டானா. சக்கரை பொம்மை கொடுத்தாராம். சக்கரை பொம்மை தானும் இனிப்பாக ஆனது இல்லாமல் அந்த தண்ணியும் சேர்த்து இனிப்பாக்குச்சான். களிமண் பொம்மை கொடுத்தாராம். தானும் கரையாக இருக்கிறது இல்லாமல் அந்த தண்ணியும் சேர்த்து கரையாக்குச்சான். பஞ்சு பொம்மையை கொடுத்தாராம். பஞ்சு பொம்மை அதில் போட்ட உடனே எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்கிச்சான். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சக்கரை பொம்மை தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான். களிமண் பொம்மை நான் மட்டும்தான் கெட்டு போகணுமா, எல்லாருமே கெட்டு போகணும் அப்படின்னு நினச்சிதான். பஞ்சு பொம்மை நான் மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினச்சிதான். இதில் நீங்கள் எந்த மாதிரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சக்கரை பொம்மை தான்.